கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளும் 2 நாளாகவும் 14, 11 வசனத்தை நம்ம பார்க்கும்போது, அங்க சொல்லப்பட்டிருக்கு எப்படின்னா, ஆசா தன் தேவனாய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து ஏராளமான கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் என் தேவன், மனுஷன் என்னை மேற்கொள்ள விடாதேயும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ்ல பார்த்தா, then asked Asha called out to the Lord, his God, he said, Lord, there is anyone like you. You help weak against strong. Lord, our God, help us. We trust in you. In your name, we have come out to fight against this huge army. Lord, you are our God. Don't let me human beings with the battle over you. இங்கு ஒரு யுத்தம் ஆசாய்க்கு எதிராக வருகிறது. இந்த ஆசா கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதன். கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு மனிதனா இருக்கிறான். ஆனா ஆசாய்க்கு எதிராக ஒரு பெரிய ஜனம் யுத்தத்துக்கு வருது. ஆனா ஆசாய்கிட்ட இருந்தக்கூடிய அந்த ஆட்களை பார்க்கும்போது அவங்களுக்கு அவங்க 10 லட்சம் பேரோட வராங்கன்னா இவங்கள்ட்ட 80,000 பேர் தான் இருக்கிறாங்க. ஒரு பெரிய கூட்டம் இந்த ஆசா ராஜாவை எதிர்த்து வராங்க. அப்பதான் இந்த ஆசா இந்த ஜெபத்தை பண்றான். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி அடுத்ததான் ஜெபத்தை தொடங்குற. கர்த்தாவே, பலமுள்ளவனாயிலும் பலனற்றவனாயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து ஏராளமான கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் என் தேவன், மனுஷனை மேற்கொள்ள விடாதே. இன்னைக்கு நம்மளும் அதே மாதிரிதான் அநேக இடங்களிலே ஆசாவை போல நமக்கு எதிராக கடன் என்கிற ஒரு சூழ்நிலை, அது ஒரு பெரிய யுத்தத்தை போல நம்மை நெருக்கும். நம்மள்ட்ட இருக்கிறது கொஞ்சமா இருக்கும். ஆனா நாளைக்கு நான் கடத்துக்கு அடைக்க வேண்டிய ரூபாயோ அதிகமான தேவை. இல்லை என்றால் ஒரு நோயா இருக்கலாம். ஒரு சின்ன காய்ச்சல் வந்தா நம்ம பார்த்துடலாம். அதே இது நம்ம பெரிய ஒரு நோயா இருந்ததுன்னா நம்ம என்ன செய்வோம்? நம்மள்ட்ட பணமா இருக்காது, ஒண்ணும் இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்ப நமக்கு என்ன செய்யணும்னே தெரியாது. இதே போல ஒரு சூழ்நிலை, இந்த ஆசாவை போல ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு நீங்களும் அப்படி இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல தான் ஆசா சொல்றாரு, என்கிட்ட 80,000 பேர் தான்ப்பா. அதுக்கு முந்தின வருஷத்துல வாசித்தீங்கன்னா தெரியும். என்கிட்ட 80,000 பேர் தான் இருக்கிறாங்க, பராக்கிரமசாலிகள். அவங்க 10 லட்சம் பேர் 300 ரதங்களோடு வராங்க. அப்பதான் சொல்றாரு, அப்பா, பலம் உள்ளவனாகிலும் பலனற்றவனாயிலும் உதவி செய்து உமக்கு லேசான காரியம். இன்னைக்கு ஆசாவை போல நம்மளும் இப்படி ஒரு நிலைமையில இருந்தா நம்மளும் ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஆசாவை காப்பாற்றினது போல நம்மை காப்பாற்றுவார். நம் தேவையை சந்திப்பான். நமக்குடைய எல்லா நெருக்கங்களை மாற்றுவான். நம்மளும் சொல்லலாம், அப்பா, அன்னைக்கு ஆசாக்கு அற்புதம் செய்தீங்களே, அவர் இந்த ஜெபத்தை ஏறெடுத்த உடனே நீங்க இறங்குனீங்களே, இன்னைக்கு எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, நீர் என் தேவனப்பா, மனுஷனை மேற்கொள்ள விடாதேயும் என நம்ம ஜெபித்து ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது ஆசாவுக்கு அற்புதம் செய்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமென்.